எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நிச்சயமாகவே இந்த உபவாச நாள் நம்ம வரும்போது ஏசப்பா எதையோ ஒன்று செய்ய போகிறாரு, எதையோ ஒன்று பெற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? அதனால தான் அதுக்கு தான் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாகவே இந்த வார நாட்களை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். எது எது தடையாக இருக்கோ எல்லாம் தடை உடைய போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படியே செய்ய போகிறாரு. சரி, இன்றைக்கி நம்ம உபவாசமும் ப்ளஸ் சிலுவை தியானமும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உபவாசமும் ஏசப்பாவுடைய அந்த சிலுவையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். முதல்ல உபவாசத்துக்கு வந்துடலாம். இந்த உபவாசத்துக்கு என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது. சரிங்களா? சில இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் சில ஜபங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு பதில் கிடைக்கும். சிலதுக்கு பதிலே கிடைக்காமல் இருக்கும் பொழுது கிடைக்காததுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஏசப்பா ஆலோசனை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்குறது கிடைக்கலன்னா 1 வருஷம் பார்ப்போம், 2 வருஷம் பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? என்னடா கேட்டு கேட்டு கிடைக்கவே இல்லையே, இதுக்கு என்ன தான் வழி அப்படி யோசிப்போமா இல்லைங்களா? நமக்கு ஒரு சோர்வு வரும். ஆனால் பைபிளில் அதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் அதன் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்வார். அப்போ நேர்த்தியாய் நல்லதாய் செய்யதான் சில தாமதங்கள் வரும். பொறுமையாக இருந்தாலும் கர்த்தர் பண்ணுவார், பெரிதாய் செய்வார். சரி, இப்போ முதல்ல அந்த இன்றைக்கி பார்க்குற முதல் வார்த்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கு. முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது இன்னதென்று அப்படின்ற வார்த்தை. ஏசப்பா சிலுவையில் எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்கினார், அதை நம்ம பின்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, முதல்ல இந்த உபவாசத்தில் வந்துடலாம். உபவாசத்தில் கூட நம்ம தியானிக்கிறோம். சரிங்களா? தியானிக்கிறோன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் ஆழத்தை தியானிக்கிறோம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்குது, 1000 ரகசியங்கள் இருக்குது. சரி, இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா, மார்க்கு 9:17 நம்ம வாசிச்சோன்னா, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே. சரி, முதல்ல வந்து 29 வசனம் வாசிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அது மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. இப்போ சிலது வந்து நார்மலாக ஜெபம் பண்ணும்போது ஓடிடும், சிலது வந்து போவே போவாது, அடம் பிடிக்கும். அப்போ இப்படி அடம் பிடிக்கிறத எப்படி துரத்தணும்? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ விளக்குறேன். சீஷர்களால் அது முடியல. சீஷர்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஏசப்பா தான் அதிகாரம் கொடுத்தாரு. மத்தேயு 10 கொடுத்துருக்காரு. நீங்கள் போயிட்டு வியாதிகளை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, எல்லாம் சொல்லி அத்தாரிட்டி கொடுத்த மாதிரி. இன்றைக்கி நான் ஜெபிக்கும் போது தொப்புன்னு கீழே விழுறாங்கன்னா அது யார் கொடுத்த அதிகாரம்னு நினைக்கிறீங்க? அவர் கொடுத்த அதிகாரம். அவர் நாமத்தை சொல்லும்போது கீழே விழுவாங்க, பிசாசு ஓடும், தலை தெறிக்க ஓடும். இப்போ இங்கே பேசும்போது இந்த தெருவில் சுற்றுறதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? தெருவை விட்டு ஓடி இருக்கோம். ஏன்னா அதுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அவர் வார்த்தை எப்படிப்பட்ட, அதை எரிக்கும். தேவ வார்த்தை பிசாசை எரிக்கும். சரி, இப்போ இவ்வகையான, இப்போ அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்குது. அது ஒரு வகை. என்ன வகை அது? அது ஒரு டைப். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து தெளிவாக இருக்கும். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்காங்க? வைக்கலையா? மார்க் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மார்க் வரலையா? மார்க் 9:29. சரி, ஓகே, நம்ம அப்படியே பார்த்துடலாம். மார்க் 9:29 வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. அதற்கு அவர் திஸ் கைண்ட் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வகை. இப்போ பிசாசுலேயே ஒவ்வொரு வகை இருக்குது. தெரியுங்களா? நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டுக்கு நல்லா தெரியும். அது ஏன் சீஷர்கள் போய் ஜெபித்த பொழுது போகலை? ஒன்று ஓடிடும், ஒன்று போகாது. அப்போ என்ன தான் ஆண்டரை பண்ணுறது? என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், இது நடக்கவே மாட்டேங்குது. அப்போ நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தடுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன், புரியுதுங்களா? எல்லாம் நடக்குது, அதை தடுக்கல அவன்.
குறிப்பிட்ட காரியம் நடக்கலைன்னா ஒருத்தன் தடுக்கிறது ஒருத்தருக்கான். அப்போ தடுக்கிறவனை எடுத்தாதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அப்போ தடுக்கிறவனை எடுக்கணும். இப்போ இவன் தடுக்கிறான், யார்? பிசாசு. அவன் அந்த 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 மகன் சுகமாகாதபடிக்கு. சரி, இப்போ வந்துருங்க மார்க் 9:17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே. இப்போ ஊமையான ஒரு ஆவியான். ஆவியில் ஊமை இருக்கா? ஆவி இருக்கா? பைபிள் இருக்குது. அப்போ அது வந்துச்சுன்னா வாயை கட்டிடும் பேசாதபடிக்கு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? எசேக்கியேல் தீர்க்கதரிசினால பைபிளில் ஏசப்பா அந்த ஜனங்களோடு பேசுகிறப்ப மட்டும்தான் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது தான் வாய் கட்ட விழுப்பார். மீதி டைம்லாம் வாய் கட்டப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அப்படி அதே சேமை தான் பிசாசு யூஸ் பண்ணுவான் வாயை கட்டுறதுக்கு. சரி, அப்போ இந்த வாயை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. சில பேருக்குலாம் என்ன பண்ணுவான்? சிந்தையை கட்டி வச்சுருப்பான். ஜெபிக்கக்கூடாதபடிக்கு ஜெபிக்கக்கூடாதபடிக்கு அவெல்லாம் தந்திரசாலி. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஜெயம் வாங்கிடுவீங்களே. ஜெபிக்காதபடிக்கு, சர்ச்சுக்கு வராதபடிக்கு, தேவனை தேடாதபடிக்கு கட்ட பார்ப்பான். ஏன்னா நீ நல்லா இருந்துட்டா தேவ நாமத்தை உயர்த்துவல. அதனால் அவன் என்ன ட்ரிக்லாம் பண்ணுவான். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தடுக்கிற ஒருவன், ஆமே, கட்டுகிற ஒருவன். சரி, ஊமையான வாசிங்க. சரி, சோர்ந்து போகிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஜெபிச்சிருப்பாங்களா இல்லையா சீஷருங்க? நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்களும் ஜெபிச்சிருப்பீங்களே. எத்தனையோ ஜெபிச்சிருப்பீங்க. சிலது நடந்திருக்கும், சிலது நடக்கலை. என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நடக்கலை அப்படின்னு? சிலதெல்லாம் போயிடும், சிலது போகவே போகாது, அடம் பிடிக்கும். அப்போ இந்த மனுஷனுக்கு அவங்க சீஷருங்க ஜெபிச்சாங்க. அந்த மனுஷன் சீஷர்கிட்ட போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல போய் அவங்க மிராக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேய் ஓடிருக்கு, நிறைய சுகமாகியிருக்காங்க. அவங்க சரி செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் அவங்கக்கிட்ட முதல்ல கொண்டு போனார். அவங்களால முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு, என்னடா இது, நான் அதிகாரம் கொடுத்தாரு, ஜெபிச்சேன், சிலதான் போயிடுச்சு, இது போகவே இல்லையே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ இந்த மனுஷன் நான் சீசர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால துரத்த முடியல, அதனால் உண்மையிடத்துல வந்தேன் அப்படின்னு அவரை கேட்குறாங்க. அப்போ தொடர்ந்து அப்படியே வாசிங்க, ஒருத்தர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அவர் பதில் சொல்கிறார். அவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாரு? நல்லா பாருங்கள், ஒரு ஜெபம் பண்ணனா முக்கியமானது விசுவாசம். முதல்ல விசுவாசம். நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த டபுள் மைண்டாகவே இருக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட வந்தால் அவர் செய்வார்ன்ற நிச்சயம் மட்டும்தான் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார்னா கடல் பொழந்துக்கும். அவர் சொன்னார்னா செத்தவன் அழுகி போனால் கூட 4 நாள் கூட எழுந்துச்சி வருவான். அவர் சொல்ல ஆகும். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரணும், அதுக்கு தான் வெயிட்டிங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம் இங்கே. இப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் இருக்குன்னா அவர் இன்னும் வாயை திறக்காமல் இருக்காருன்னு அர்த்தம். யார்? அவர் வாயை திறக்காமல் இருக்கார். அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும், அதுக்கு தான் வெயிட்டிங்கு. இந்த 7 நாள் உபவாசத்தில் கர்த்தர் கண்டிப்பாக வாயை திறப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் சாதாரணம் இல்லை, மனது இருக்கிற தெய்வம். அவரை நோக்கி நம்ம அழுது கேட்டுனா கண்டிப்பாக மனதிறங்குவார். யாக்கோபுக்கு மனதிறங்கினவர், குஷ்டரோகிக்கு மனதிறங்கினவர், குருடனுக்கு நமக்கு இறங்குவார். சொல்லுங்கள், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வார பொழுது நான் உங்கள் பாதப்படியில் அழுது என் கண்ணீரை வைக்கிறேன். நான் எத்தனை நாள் ஜெபிச்சேன், நடக்கல. ஆனால் ஒரு விசுவாசம், இன்றைக்கி இந்த வார்த்தை வருது, என்னை தடுக்கிற சில காரியங்களை எடுத்து போட்டு நீங்கள் நடக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அல்லையே சொல்லுவோமா? கர்த்தர் அப்படியே செய்வார். சரி, இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுங்க, வாசிங்க. எது வரைக்கும் நானும், இது ஏன் சொல்கிறேன்னா, விசுவாசம் இல்லாத மாறுபாடு, எது வரைக்கும் நான் இருப்பேன். இன்னைக்கு ஏசப்பா இருக்காரா? இருக்காரு. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ இன்னைக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு.
நீ இப்படி ஜெபிச்சேன்னா நான் செய்வேன். புரியுதுங்களா? அதெல்லாம் அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. எது வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன். வாசிங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஏன் எப்படின்னா, ஏன் அழகழிச்சுங்களா? தேவனை பார்த்தா பயம். தேவனை பார்த்தா பயம். சீஷரை பார்த்தா பயப்படல, ஆனால் தேவனை பார்த்து பயந்துச்சு. ஏன்னா அடுத்தது அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும் அதுக்கு. சரி, அப்படி வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ இப்போ ஏசப்பா கேட்காரு, இவனுக்கு உண்டாகி எவ்வளவு? சிலதெல்லாம் சாதா ஜாமான்ல விழுந்து ஓடிடும், சிலதெல்லாம் விட்டு போகவே போகாது. கேட்குறாரு, எத்தனை வருஷமாக அவனை பிடிச்சிட்ருக்கு. எப்போ? சிறு வயது முதற்கொண்டு. சின்ன பையனாக இருக்கும்போதே இருக்குது. சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்குள்ளே இருக்குது. இப்போ பாருங்க, அது உள்ளே இருந்து என்ன பண்ணும்? கொல்லும்படிக்கு தீயிலையும் தண்ணீரும் தள்ளிட்டு எப்படி கேட்டுக்க பாருங்க. நீங்கள் எதாவது செய்ய முடிஞ்சா மனதுருகி. இது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எப்போ இந்த மாதிரி எசப்பா மனதுருக்குங்க பாட்டு பாடுறோம். மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே. அவர் மனது இறங்கணும். ஒருவேளை இப்போ நம்ம ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்குன்னா அவர் மனசு இறங்காமல் இருக்காருன்னு அர்த்தம். என்ன இருக்காரு? அவர் மனசு இறங்காமல் இருக்கிறாரு. அவர் மனசை எப்படி இறக்குறது? கெஞ்சி கேட்கணும். லூக்கா 18 சொன்னது போல விடாம கேளுங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி இறங்குனான்னா நான் இறங்க மாட்டேன்னா கண்டிப்பாகவே இறங்குவார். அப்போ மனதுருகி அவருக்கு அணுகுமுறை பாருங்க. இப்போ ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்காம இருங்க, நீங்கள் கேட்கணும், ஏசப்பா என் மேலே மனதுருங்க, என் பிள்ளை இப்படி அவஸ்தைப்படுறான், என்னால் பார்த்துட்டு இப்படி இருக்க முடியல. இல்லை, சிறு வயசில் அவனை பிடிச்சிது. அதுக்கு முன்னாடி அந்த பையன் எப்படி தான் நான் தகப்பனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா தூக்கி வளர்த்தார் அவர் தானே. ஒரு குறிப்பிட்ட வயசில் பிடிச்சி விட்டு போகவே இல்லை. சரிங்களா? அவர் போகாத ஆலயம் இருந்திருக்காது, பார்க்காத மனுஷங்க இருந்திருக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருப்பார், எல்லாம் பார்த்துருப்பார். ஆனால் விடுதலை இல்லை. சிலது அப்படி தான். நம்ம எத்தனையோ நாள் ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ நாள் முட்டி போட்டிருப்போம், எத்தனையோ நாள் அழுதுருப்போம். பட் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நாளை கற்று வச்சுருப்பார். ஏன் உபவாச கூட்டத்தை வைக்கிறேன்னா, எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, நான் கூட என்ன போனால் போகலாம். ஏன் வச்சுருக்கிறேன்னா நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியா. ஆமேனா இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்படியே வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவனை நோக்கி கேட்குற, மனதுருகி எங்களுக்கு எதையாகலும் செய்யுங்க. ஏன்னா இவனை தண்ணியில் தள்ள பார்க்குது, நெருப்பில் தள்ள பார்க்குது, சாகடிக்க பார்க்குது. ஒரு பெத்த பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஆகும்போது எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு? இதை பார்த்துனால தாங்க முடியாதுடா, எனக்கு எங்கள் மேலே மனதுருகி நீங்கள் எதையாகலும் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. பிள்ளையின் தகப்பன். இதான் பாயிண்ட்டு. ஆண்டவர் கேட்பார், நீ நம்பு. இந்த உபவாசனில் உட்காந்துருக்குறோம், இந்த உபவாசனில் கர்த்தர் செய்ய போகிறாரு. இத்தனை நாள் செய்யலையா? இன்றைக்கி இப்போ இனிமேல் செய்ய போகிறாரு. சரிங்களா? செய்ய போகிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ நம்பினா மட்டும்தான் அவர் செய்ய போகிறத பெற்றுக்கொள்ள முடியும். நம்பலைன்னா கஷ்டம். ஏசப்போ முதல்ல கேட்குறத விசுவாசம்தான். இந்த 7 நாள் நம்ம உட்கார்றது பெருசில். எப்படி உட்காடுறோம்? விசுவாசத்தோடு உட்காடுறோமா? தேவன் செய்வார் ஒரு நம்பிக்கையோடு உட்காடுறோமா? அதுதான் பாயிண்ட்டு. இல்லை 40 நாள் கூட உட்காந்துட்டு அவிசுவாசமாக உட்காந்து வரதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீ 40 நாள் உட்காந்துலாம், இப்போ 40 நாள் உட்காடுறான், 40 நாள் எந்திரிச்சு போகுது, 40 நாள் தான் தேவ பயமா? 40 நாள் முடிஞ்சோடனே தேவ பயம் போயிடுமா? உலகத்தானே மிஞ்சிடுவாங்க நம்ம ஆளுங்க. இதை தப்பு பண்ணுறது 40 நாள் நம்ம பயமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க 40 நாள் முடிஞ்ச உடனே அவங்க செய்கிற ஆட்டம் இருக்க சேர்த்து செய்வாங்க. அந்த 40 நாளுக்கு சேர்த்து 160 நாள் 4 மடங்காக பண்ணுவாங்க. சரி, அப்படி வாசிங்க தொடர்ந்து. கண்ணீரோடு என்ன பண்ணாரா?
என்ன பண்ணார்? யாருக்காக அழுதாரு? யாருக்காக அழுதாரு? மகனுக்காக அழுதாரு. நம்ம வாழ்க்கையில் தடை வரத்துக்கு காரணம் என்னென்னா, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தடுக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருந்தால் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிக்காத காரியம் எதனா செய்கிறேன்னா ஆண்டவரே அதை வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்துவார்? இந்த இங்கேருந்து பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு வரும். அப்போ உன்னுடைய குற்றத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதை அனலைஸ் பண்ணி அதை விடணும். இல்லை விட மாட்டேன் அப்படின்னா ஜபத்துக்கு பதில் வராது. நீங்கள் விட வேண்டியதை விடுங்க, பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஒரு கமெண்ட் பாருங்களேன். ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு. ஆ இதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணேன். இதே மாதிரி தான் ஒருத்தன் ஜெபம் பண்ணேன். அது அமாவாசை கூட்டம், அமாவாசை ஜெபம். ரொம்ப நாளாக இந்த உடம்பு நீ பிடிச்சி வச்சுருக்கிற, இந்த உடம்பை விட்டு இனி இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த உடம்பு தொடக்கூடாது, வெளியே போனேன். அப்போ இருந்து அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போ கிளியராக இருக்கிறாங்க. யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ரொம்ப நாளாக பிடிச்சிருக்க இந்த உடம்பை நீ ருசி கண்டுட்ட, இந்த உடம்பை விட்டு வெளியே போ, இனி இந்த உடம்பை தொடாத. இப்படி இதை வச்சு தான் ஜெபம் பண்ண. இனி இந்த உடம்பை என்ன சொன்னார்? என்ன கமெண்ட் பண்ணார்? இவனை விட்டு புறப்பட்டு போ. இதுதான் பாயிண்ட். இனி உனக்குள் போகாது. இப்படியே ஜெபிச்ச, இனி இந்த உடம்புக்குள்ளே நீ போகக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. ஏசப்பா மறக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, அப்படியே வாசிங்க தொடர்ந்து. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆ ஆ கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் துரத்த முடியல? இப்போ நீங்களும் கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே இத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன் பதிலே வரல? ஏன்? சிலதெல்லாம் பதில் வந்துடுது, சிலதெல்லாம் பதிலே வரலையே, ஏன் ஏசப்பா? கேட்குறோமா இல்லைங்களா? நம்மெல்லாம் எப்படி தெரியுங்களா, கேட்ட உடனே டபார்னு வந்துடணும். ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணணும்? அப்படியே அப்படி ஆண்டு அப்படி ஆகாசத்தை அப்படி திறந்து அப்படி போட்டு நினைப்போம். போடுவார், நீங்கள் எதிர்பார்க்காம செய்வார். ஆனால் அவர் எதிர்பார்க்குற விதமாக நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பண்ணிக்கணும், தேவனிடத்தில் நெருங்கணும். தேவனிடத்தில் நம்ம அணுகும்போது நீங்கள் கேட்ட உடனே பதில் வரும். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார். அப்போ நம்மளுடைய அணுகுமுறை தேவனிடத்தில் நெருங்குவது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. சரி, இப்போ சீசரன் கேட்குறாங்க, ஏன் எங்களால் முடியல அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது பதில் ஏன் கூடாமல் போயிட்டு. எப்படி கேட்டாங்களா? எல்லாரும் முடி கேட்டால் என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னு தனித்து கேட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீசருங்க தனித்து கேட்பாங்க. ஒலிவு மலை மேலே தனித்து கேட்டாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படி இருந்து போகும் அப்படின்னு சொன்னப்போ தனித்து கேட்டாங்க. சிலர் தான் தனித்து போய் கேட்பாங்க. அந்த விதை ஓமை சொன்னப்போ தனித்து போய் கேட்டாங்க. ஆன்சர் தெரியலாம் கேட்பாங்க. ஆனால் ஏசப்பா எதையுமே மறைக்க மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். புரிதல்களா? சொல்லி கொடுத்துருவார். அப்போ அது ஒருவேளை உன் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், இது நடக்கவே இல்லை, இது பிரச்சனை தீரவே இல்லை, இது இப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கருத்தை சொல்லியிருக்காரு. இவ்வகையான திஸ் டைப் ஆஃப் விடமாட்டேன்னு சொல்லுகிற ஆவியை எப்படி துரத்துறது அப்படின்றத மெத்தட் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஜபத்தினாலும் இவ்வகையான அது எப்படி இல்லைன்னா போகாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஜபம் மட்டும் இல்லை, ஜபத்தோடு கூட சேர்ந்த உபவாசம். அப்போ அடம் பிடிக்கிற சிலவற்றை துரத்தணுன்னா, போகாதவற்றை துரத்தணுன்னா அதுக்கு தேவை ஜபத்தோடு கூடிய
உபவாசம். அதனால தான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது உபவாசம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தடையில் உடையணுமா, பிரச்சனை போகணுமா, எல்லாம் சுமூகமாக இருக்கணுமா, வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது உபவாசம் இருங்க. பரிசேயன் 2 வாட்டி இருக்கிறேன்னு சொன்னான். நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இருக்கலாம். வாரத்தில் ஒரு உபவாசம் இருங்க. கொஞ்சம் ஜபத்தில் நல்லா என்ன பண்ணலாம், இருக்கலாம். அது நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம தேவனிடத்தில் நன்மை பெற்று நமக்காக இருக்கும். எனக்கு கிடைச்சா சந்தோஷம் தானே. இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிச்சின்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிச்சு, நமக்கு எப்போ தான் கிடைக்கும்? உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்கணும். நீங்கள் என்ன நான்லாம் முட்டி போட்டு என்ன பண்ணுவோம், கேட்போம். ஆண்டவரே இதை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் அழுது ஜெபிப்போம், ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், தனியாக ஜெபிப்போம். ஏசப்பா ஏன் இந்த 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 கஷ்டம் ஏன் இருக்குது எங்கள் வாழ்க்கையில்? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடக்குது? ஏன் இது ரொம்ப நாளாக இதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்குமே, ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் பண்ணுவார், அழுது ஜெபிக்கும்போது, உபவாசம் ஜெபிக்கும்போது மனதிறங்குவார். நம்ம தேவனிடத்தில் அணுகுகிற அவர்கிட்ட தொடர்பு கொள்ள ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மனுஷன் புதுசாக நம்ம ஒன்றும் பார்க்காமலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தங்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா சொன்னார், நானே வழினாரு, நான் நடந்த பாதையில் நீ நட அப்படின்னாரு. நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னாரு. அப்போ ஏசப்பாவின் இடத்துல ஒருத்தன் போய் அணுகுமுறை செய்கிறான். யாருக்காக? நான் என்ன சொல்கிறேன்னா, பையனுக்காக மட்டும் இல்லை. ஒரு வேளை உனக்கு வேலை வேணுமா, உன் வேலையே கிடைக்கலையா, வேலைக்காக ஜெபம் பண்ணமா, இதுதான் மெத்தடு. வியாதி விட்டு போவே மாட்டேன்தான், நிறைய வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன், வியாதி போகணுமா, இதுதான் மெத்தடு. தரித்திரம் போகலையா, அதுக்கும் இதுதான் மெத்தடு. ஆசீர்வாதம் வரலையா, தடுக்கிறானா, இதுதான் மெத்தடு. வேறு எந்த மெத்தடும் கிடையாது, இதுதான் மெத்தடு. அப்போ இவ்வகையான தடுக்கிற எல்லா வல்லமைகளையும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் போகாது. அவர் பாதத்தை பிடிச்சிக்கணும். பிடிச்சா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்ம தேவையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல. எத்தனை பேர் போதும்னு இருக்கணும், இருக்கிறது போதும், இருக்கிற பேலன் போதும் அப்படின்னுமா? போதுமா? சரி, இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்டோம், போதும். ஒரு 30 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம்னு நினைக்கலாமா? 3 வேளை சாப்பிட்டோம், 30 நாள் சாப்பிடாமல் இருந்தால் போதுமா? டெய்லி வேணும்ல. டெய்லி உணவு வேணும், உட வேணும், நடக்க பலன் வேணும், அப்புறம் எல்லாம் வேணும். அப்போ அனுதினமும் ஒரு பலன் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு தேவை இருக்குது. அது எல்லாத்தையும் கொடுக்குறது அவர் தான். சரி, நம்மளாம் கர்த்தருடைய கிருபையில் நல்ல கிழிஞ்சி போகாமல் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. சோத்திரம். ஆனால் எத்தனை பேர் எவ்வளோ காசு இருப்பாங்க, ஆனால் தேவன் நம்ம நல்லா வச்சுருக்காரு, இன்னும் வைப்பார். நம்ம ஆசீர்வாதம் பக்கத்துலேயே தான் இருக்குது, நம்ம தான் என்ன பண்ணணும், தேடணும். அப்போ இந்த உபவாச நாளில் என்ன பண்ணோம், இவ்வகையாக நமக்கு தடையாக இருக்கிற இந்த காரியங்களை நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாகவே ஜெபத்தோடு கூட உபவாசம் இருக்கணும். நிச்சயமாகவே நம்ம இந்த 5-6 நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபிக்கிறது ஜெபிங்க, அங்கே வேலை செய்ய வேண்டியது அவர் வேலை. தடை உடைக்க வேண்டியது அவருடைய வேலை. எல்லாம் நீக்க வேண்டியது அவருடைய வேலை. நீங்கள் இங்கே உட்காருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது, அவர் செய்ய வேண்டிய வேலை அது. அப்பாவுடைய வேலை முட்டி போட்டு ஜெபிக்கிறது, ஏசப்பாவுடைய வேலை அவன் மகனை சுகமாக்குறது. ஜெபிக்கிறது நம்ம, சுகமாக்குறது அவர். ஜெபிக்கிறது நம்ம, அற்புதம் செய்கிறவர் அவர். ஜெபிக்கிறது நம்ம, கதவை திறக்கிறது அவர். ஆமென். அப்போ நம்ம வேலை இங்கே உட்காந்து ஊக்கமாக ஜெபிங்க. நல்லா பாட்டுனா, அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். ஏன் அப்படின்னா அவங்க துக்கத்தோடு தான் ஜெபிச்சாங்க. எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீங்க? எப்படா இல்லை ஒரு விடிவு காலம் சிரிக்கிறாங்க பாருங்க. என் துக்கம் சந்தோஷமாய். அப்பாவுக்கும் துக்கம்தான், சாவடிக்க பார்க்குது. அப்போ அண்ணால போல ஒரு யாக்கோபை போல் அழுது ஜெபிக்கணும். கர்த்தர் கண்டிப்பாக உன் துக்கம் இந்த கண்டிப்பாக எனக்கு ஏன் நம்பிக்கை சரிங்களா. நான் எவ்வளோ பார்த்துட்டேன். நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் எத்தனையோ அற்புதம் செஞ்சார். இந்த 6 நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, 7ஆம் நாளில் சாட்சி சொல்ல போகிறீங்க.
எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா உனக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சொல்லியிருக்கிறாரு. 23ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு, இப்போ சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீ என்ன காரியத்தை நினைக்கிறியோ அது ஆகும். அல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கி நம்ம உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அது பலனை பார்க்க போகிறோம். அதோடு கூட இன்றைக்கி ஏசப்பா நமக்காக செய்த தியாகத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏசப்பா நமக்காக செய்த தியாகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை எடுத்து வச்சுருப்பேன், அது நாளைக்கு சொல்கிறேன். சரி, இப்போ முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் இருந்தால் நல்லா பாருங்களேன், நமக்காக தான் எல்லாம் செய்கிறார். அவர் சிலுவையை சுமந்தது யாருக்காக? எனக்காக தான் சிலுவையை சுமந்தாருங்க. சொல்லுங்கள், எனக்காக ஒரு சிலுவையை சுமந்தார், எனக்காக பாடுபட்டார். அப்போ அந்த சிலுவையில் அவரை எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ வாசிங்க லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவங்களுக்கு தெரியல. இந்த பாருங்க, அவங்க அடிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, துப்பினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கல்வாரி சிலுவை கல்வாரி அந்த மலை மேலே சிலுவை சுமத்தலாம் போயிட்டார் மேலே. அவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் எப்படி இந்த மாதிரி ஜெபம் வந்துச்சு நமக்கு ஆச்சரியம் இல்லை. நமக்கு எதனா சின்னதாக ஒன்று சொன்னால் எப்படி ஆகிடும்? சொல்லுன்னு கோபம் வந்துடும். அதுதான் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் மறு வார்த்தை பேசிட்டு தான் என்ன பண்ணுவோம்? அப்போ தான் குழுன்னு இருக்கும் உள்ள. கரெக்டாக இல்லைங்களா? பேசின வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசினா தான் என்ன ஆகும்? அப்படின்னா ஏசப்பா எவ்வளோ வார்த்தை பேசியிருக்குனாங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் அப்படி ஜெபிச்சாருன்னா, அவர் கற்றுக் கொடுத்தார் இதுக்கு முன்னாடி. மத்தேயு 5:44, Matthew 5:44, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 34ஆம் வசனத்தில் 44ஆம் வசனம். ஜெபம் பண்ணுங்கள். இது ஜெபம் பண்றாரு சிலுவையில். இது பிரேயர். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன உபதேசிச்சார் அவர், சொன்னவர் அவர் தானே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களை ஆக்சுவலாக சிலுவையில் அவர் பண்ணது ஜெபம். புரிதல்ல, தொங்கிட்டே ஜெபம் பண்ணுறாரு. எப்படி? சிலுவையில் தொங்கிட்டே, ஒரு தப்பும் பண்ணல, அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாரு, காயம்பட்டார், 39 அடி பிச்சை எடுத்தாங்க, தொங்குறாரு சிலுவையில். அந்த சிலுவையிலையும் பார்த்தீங்கன்னா ஜெபந்தான் பண்ணுறாரு, வேறு எதுவும் பேசலை. இதில் நம்ம என்னத்தை புரிஞ்சிக்கணும்? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் என்ன வந்தாலும் ஜெபிக்கணுன்றதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. புரியுதா இல்லைங்களா? வேறு எதுவும் பேசக்கூடாது. நம்ம நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதற்குரிய காரணம் செய்வார். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வராத மனுஷன் யாருமே இல்லை. கஷ்டத்தை பார்த்து பயப்படாத, உன் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏசப்பா வாழ்க்கை அதோடு முடியல. அவர் மரணத்தை ஜெயித்தவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். உன் வாழ்க்கையில் துன்பம், பிரச்சனை, போராட்டம் வருதான், நீ ஜெபிக்க பழகு, கர்த்தர் உன்னை ஜெயிக்கிறவனா மாற்றுவார். அதை தான் கற்றுக் கொடுத்தார். ஏசப்பாக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். சிலுவையில் அவர் ஜெபித்தார். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனை கூட வந்து உட்கார்ந்துருப்ப. அவர் பட்ட பாடல்களும் நம்ம பெரிய பாடணும் பாடல. ஆனாலும் ஒன்றே ஒன்று நம்ம கற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கணும். ஊக்கத்தோடு ஜெபிங்க. எல்லாவற்றையும் மாற்ற அவராலே ஆகும். வேறு எதையும் பண்ண நாங்கள் சொல்லிக் கொடுக்கல.
அவர் எல்லாம் இறங்கி அவர் சண்டைலாம் போடல, ஒப்பு கொடுத்தாரு. அடிக்கிறாங்க, ட்ரெஸ்லாம் கிழிக்கிறாங்க போட்டு. அப்படி தான் இருக்குது அந்த வசனம் வாசிச்சு எனக்கு கடைசினா இருக்குது லூக்கா 23:34. பங்கிட்டு என்ன பண்ணாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டாங்க அவர் மேலே இருந்து. சிலர் சொல்கிறாங்க அவர் நிர்வாணியாக இல்லை, உள் வஸ்திரம் இருக்கும், அதை வச்சு தான் தொங்க விட்டாங்க சிலுவையில். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் எதுவுமே செய்யலை, ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தார். யாருக்காக தெரியுங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட, நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதுக்காக, சுகமாய் வாழ்வதற்காக இவ்வளோ ஒரு பாடுகளை பட்டார். சரிங்களா? அதனால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. சங்கீதம் 103 சொன்ன அவர் செஞ்சதை மறவாது. எனக்காக சிலுவையில் தொங்கினார். சரிங்களா? எத்தனை மணி நேரம் தெரியுமா? 6 மணி நேரம் தொங்கினார். எத்தனை மணி தொங்கினார்? 6 மணி நேரம். நம்ம அவருக்காக பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் பார்த்து, 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா உங்களால், தூங்குறீங்களே அப்படின்னாரு. அப்போ 6 மணி நேரம் நமக்காக சிலுவையில் தொங்கினார். நினச்சி பாருங்களேன், ஃபுல் பேலன்ஸு இப்படி கையில் அடித்து தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருப்பார் நமக்காக. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ, நான் ஏசப்பாடு சொல்லலை. ஒன்று பிரச்சனை வருதான், ஜெபிக்க கற்றுக்கொள். காயம் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து, அதில் தேங்காய், அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெய் போடுறோம்ல, அதுக்கு வைத்தியம் பார்த்தா தான் சரியாகுமோ தவிர, காயம் பட்டுடுச்சுன்னா ஐயோன்னு கத்தனா ஒன்றும் ஆக போகிறதில்ல, மருந்தை போடு. பிரச்சனை வந்துச்சா ஐயோன்னு சொன்னால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஜெபம் பண்ணு. கர்த்தரை கிரியை செய்வார். சரிங்களா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுனாரு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இங்கே அப்படி செய்யும்போது மத்தேயு 5:44 அவர் சொன்ன விதமாக அந்த இடத்துல ஜெபிச்சார். இதே பார்த்தீங்கன்னா ஏசப்பா செஞ்சது போலவே இன்னொரு மனுஷன் செஞ்சார். ஸ்தேவான் பண்ணார். ஸ்தேவானை அவர் ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவரை கல் எடுத்து அடித்து கொல்ல போகிறாங்க. அப்போஸ்தல் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 60ஆம் வசனத்தில், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே சுமத்தாதிரும். இப்போ ஏசப்பா சிலுவையில் சொன்னது போலவே தன்னுடைய மரண தருவாயில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இது எங்கேருந்து கற்றுக்கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த ஸ்தேவான்லாம் ஏசப்பாவை தெரியாதவரெலாம் நினைக்காதீங்க, தெரிஞ்சவர் ஏசப்பாவை. ஸ்தேவான்லாம் யார்? ஏசப்பாவை பற்றி தெரிந்தவர் தான். அப்போ அவர் உபதேசங்களை கற்றவர், அவர் பட்ட பாடுகளை பார்த்தவர், சும்மாலாம் கிடையாது. 6 பேரை பந்தி விசாரித்துக்காக சூஸ் பண்ணாங்களே 6ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரத்தில் சூஸ் பண்ணாங்களே, பந்தி விசாரிக்கிறவர்கள் ஒருத்தர் தான் இந்த ஸ்தேவான். அப்போ சூஸிங் பண்ண பொழுது இங்கெல்லாம் யாருன்னா அப்போஸ்தலருடைய அன்யோன்ய ஐக்கியத்திலையும் அதில் கூடி இருந்தவங்க. இப்போ இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை உபதேசிக்கப்பட்டு கேட்டு இருந்த ஒரு மனுஷன். ஏசப்பா எப்படி சொன்னாரோ அப்படி தான் இவரும் சொன்னார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்காது. சரிங்களா? இடரல் வருவது கூடாத காரியம், வரும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் பி ஸ்ட்ராங், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார்? அவர் ஜெபித்தார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தார், பிதானிடத்தில் அவர் ஜெயிக்க வச்சார். அப்போ பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனையை மேற்கொள்வதற்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா ஜெபம். என்ன தான் சொல்யூஷன்? ஜெபம் தான் சொல்யூஷன். சரி, இப்போ அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அறியாதிருக்கிறாங்க, மன்னியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போஸ்தலர் 3:17. வாசிங்க, நீங்கள் வாசிங்க. ஆக்ட்ஸ் இருக்கு, ஆக்ட்ஸு. ரைட்.
சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. தெரிஞ்சிருந்தால் அறைய மாட்டாங்க. சரி, பவுலுன்னு சொல்கிறாரு 1 கொரிந்தியன்ஸ் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. ஆ ம் ஆ ஆ சரி, இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அறைய மாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவர் தான் கர்த்தர் என்று தெரியல. யார் தான் கர்த்தர்னு தெரியல. அவர் அறையிறாங்க தெரியல அவங்களுக்கு. சரிங்களா? தெரியல, தெரியாமல் செய்கிறாங்க. தெரிஞ்சுதான் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி தேவனுடைய வார்த்தை மீறும்போது அவரை மறுபடியும் நம்ம சிலுவையில் அறையிறோம் என்று பைபிள் சொல்லுது. தேவ வார்த்தை மீறுறீங்களே, பின்னோக்கம் போகிறீங்களே, விசுவாசத்தில் பேக் ஃப்ளாப் அடிப்பீங்களா, பேக் ஆகும்போது அவரை சிலுவையில் நம்ம அடிக்கிறோமா? இப்போ நம்ம ரோமரில் பார்த்து சொல்கிறோம், ரோமருடைய சாம்ராஜ்யத்தில் ஒரு இரக்கமற்றவங்க, கொடூரமானவங்க, இரும்பு ராஜ்யம் எப்படி ஸ்ட்ராங், அப்படி அந்த மாதிரி பயங்கரமாக நொறுக்கினவங்க. இப்போ ரோமர்கள் மேலே நமக்கு ஒரு கோவம் வருதான், ஏசப்பா இப்படி அடித்து காயப்படுத்தினாங்களே, இப்படி அடித்து பண்ணாங்கன்னு கோவம் வருதுங்களா? ஆனால் நம்ம தேவ பிள்ளைங்க, தேவனை ஏற்றுக்கொண்டவங்க மறுதளிச்சாங்கன்னா அவரை நம்ம மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறோன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க, எபிரேயர் ஹீப்ரூஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து போதும் அவமானப்படுத்துகிறேன். பிறகு சிலுவையில் அடிக்கிறது என்னது? அவமானப்படுத்துறது தான். அப்போ ஏசப்பாவை அவங்க சிலுவையில் ஏன் தெரியுமா அடித்தாங்க? அவரை அவமானப்படுத்துறதுக்காக. புரியுதுங்களா? சிலுவையில் அடித்ததுக்கு எதுக்கு அடையாளம்? அவமானப்படுத்துறது தான். அன்றைக்கி ரோமர்கள் அந்த தண்டனை கொடுப்பதுக்குன்னா அவங்கள அவமானப்படுத்துவதற்காக ஒரு தண்டனை ஏற்படுச்சு. சிலுவை மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரை சபிக்கப்பட்டவராக அவமானப்படுத்துவதற்காக சிலுவையில் அரைஞ்சாங்க. அன்றைக்கி அதெல்லாம் பயங்கரமான தண்டனை தெரியுங்களா? ரோமர் நாட்கள்லாம் பயங்கரமான தண்டனை. நீங்கள் அன்றைக்கி மறுநாள் பஸ்கா இருக்குது. அன்றைக்கி பஸ்கா, சரிங்களா? எத்தனை மணிக்கு ஏசப்பா உயிர் விட்டார்? எத்தனை மணிக்கு விட்டார் வீரை? 9ஆம் மணி வேலையில். 9ஆம் மணி வேலைனா நம்ம டைம் 9ல் அந்த யூதருடைய நேரத்தின்படியாக அவர் எத்தனை மணி நேரத்தில் சிலுவையில் போட்டாங்க? 3ஆம் மணி வேலையில். 3ஆம் மணி வேலை அப்படின்னா காலையில் 9 மணிக்கு. நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? 6 மணிக்கு 1ஆம் மணி, 7 மணிக்கு 2ஆம் மணி, 9 மணி 8 மணிக்கு 3ஆம் மணி. அப்போ 3ஆம் மணி 8லேருந்து 9, அந்த 9 மணிக்கு சிலுவையில் அவரை போட்டாங்க. 3 மணிக்கு பாருங்க, 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கார் இருள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த மதியம் 3 மணிக்கு பிதாவே ஒப்பு கொடுக்குறேன்னு உயிரை விட்டார். சிலுவையிலேருந்து உடனே அவர் இறக்கலை. நல்லா பாருங்கள், சிலுவையில் அடித்தாங்க, அவர் சிலுவையில் 3 மணிக்கு உயிரை விட்டார். இப்போ என்ன பாருங்கள், அப்படியே தொங்க விட்டே சாவடிப்பாங்க. புரியுது? தொங்க விட்டே சாவடிப்பாங்க. அன்றைக்கி பஸ்கா இருக்கிறதால சிலுவையிலேருந்து இறக்கிடணும். அவங்கள சிலுவையில் இருக்கக்கூடாது, பிணங்கள் சிலுவையில் இருக்கக்கூடாது, இறக்க போனாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் ஏசப்பா மறிச்சிட்டார். அப்போ தான் ஈட்டி எடுத்து குத்துறாங்க. பக்கத்தில் இருக்கிற 2 திருடங்க சாகலை. பக்கத்தில் 2 திருடன் சாவலை. அவங்க 2 பேர் முட்டிக்கால எலும்பு உடச்சி சாவடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா அப்படியே அடித்து தொங்க விட்டு அப்படியே தாகம் அப்படியே சாக வேண்டியது தான். பயங்கரமான தண்டனை கொடுக்குற அந்த ரோம சாம்ராஜ்யம். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேரும் முட்டிக்காலை உடைச்சாங்க. இவர் 3 மணிக்கு உயிரை விட்டார். 5 மணிக்குள்ளே இறக்கி எடுத்துமே கலரில் வச்சுட்டாங்க. எத்தனை வச்சுட்டாங்க? 5 மணிக்குள்ளே வச்சுட்டாங்க. சரி, ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, சரி ரைட், ஓகே.
எத்தனை மணிக்கு உயிர் விட்டார்? எத்தனை மணிக்கு விட்டார்? 3 மணிக்கு விட்டார், மதியம் 3 மணிக்கு. அதனால தான் எல்லா இடத்துலையும் எத்தனை மணி வைப்பாங்க சர்ச்சு? காலைல 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 3 மணிக்கு வைப்பாங்க. அப்படி தானே? அப்படி தானே? சில இடத்துல அப்படி தான் வைப்பாங்க. 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 3 ஆயிடும் முடியறதுக்கு. வெளியே உட்காந்து நம்மளுங்க எப்படா முடிப்பார், ஒரு 1ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3ஆம் வார்த்தை, நடுவில் ஒரு பிரேக்கு, அப்புறம் 4ஆம் வார்த்தை, 5ஆம் வார்த்தை, 6ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை, எப்படா முடியும்னு ஒரு 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 பசங்க ஒரு அலை மோதிட்டு இருப்பாங்க. சிலது அங்கே இங்கே ஏஞ்சி போயிட்டு வந்துருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 6 மணி நேரம் நமக்கு சபையில் உட்கார முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினாரே, அவர் எவ்வளோ சகிப்புத்தன்மை அவனு இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். சரி, வந்துடலாம். இப்போ அன்றைக்கி அதை அப்படி என்ன பண்ணாங்க, இயேசு உயிரிட்டார், அவங்கள அடித்து கொண்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தண்டனை பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க விட்டு கொல்லுவாங்க. இப்போ நமக்காக இவ்வளோ பாடுகளை சகித்தார், இவ்வளோ செஞ்சார். அப்போ நம்ம இயேசப்பாக என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் நம்ம மறுதளிக்காமல் இருக்கணும். வாழ்க்கையில் ஏசப்பா செய்யலைன்றதுக்காக ஏசப்பாவை மறுதளிக்காத. கண்டிப்பாக உனக்கு செய்ய போகிறாரு. ஊற்று பக்கத்தில் தான் இருக்குது, உன் ஜபத்துக்கு பதில் பக்கத்தில் தான் இருக்குது. உனக்கு தான் அதை எடுத்துக்க தெரியல. எடுத்துக்கிறதுக்கு தான் உபவாச ஜபம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க சர்ச்சில். உபவாசத்தோடு ஜெபிங்க, தேவனிடத்தில் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வரும்போது ஒன்று ஜெபிங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபோனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுன்னு கேளுங்க. ஜெப உதவி எங்கே, எதுக்காக ஜெப மையங்களை வச்சுருக்காங்க? சில பேர்லாம் வந்து சபைக்கு போகாதவங்களுக்கு கால்ஸ் நிறைய இருக்குது. சபைக்கு போகாதவங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்களாம் சேல்ரி கொடுத்து ப்ரேயருக்காக வச்சுருப்பாங்க. அவங்களாம் பாரத்தோடு ஜெயிப்பாங்களா? உங்களுக்கு புரியுது? ஜெயிப்பாங்களா? சம்பளம் வாங்கிட்டு செய்கிறவங்க ஜெயிப்பாங்களா? எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னது உண்மையாக போய் எனக்கு தெரில. சிஎஸ்ஐ ஆயிருக்கா, 89,000 ரூபாய் சம்பளமா? எவ்வளோ? அவர் 3 வருஷம் இருப்பாராம், அதுக்கப்புறம் போயிட்டு வரான். அவர் சொன்னார் என்கிட்ட. மற்றபடி எல்லாம் அனௌன்ஸு எல்லாமே 3 வருஷம் கழித்து போயிட்டு வரல அவர். அப்புறம் நீங்கள் யாருன்னு தெரியும் அவருக்கு? தெரியுமா? எப்படி பாரத்தோடு ஜெயிப்பாங்க? அதனால் கால்ஸும் நிறைய இருக்குது. அங்கங்கே என்ன இருக்குது, கால் சென்டர் இருக்கிற மாதிரி கால்ஸ் இருக்குது. ஃபோன் பண்ணி அங்கே கேட்பாங்க ஜெப உதவிக்கு 24/7 சொல்லிட்டு. ஆனால் அது வந்து சபைக்கு போகாதவங்களுக்காக இருக்கிறது. ஆனால் சபைக்கு போகிற நமக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை வச்சுருக்கிறாரு. உன் ஆபத்தில் நீ நோக்கி கூப்பிடும்பொழுது, ஜெபின்னு சொல்லும்பொழுது, அந்த மேய்ப்படைய வேலைன்னா விழுந்து போன அந்த ஆட்டை கழுத்தில் என்ன பண்ண, கையில் கோலம் தடி இருக்குது தூக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் வசனத்தை சொல்லி உங்களை பலப்படுத்தி உங்களுக்காக ஜெபித்து ஒரு ஆளை வச்சுக்கிறான். சரிங்களா? அதனால் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை வச்சுருப்பார். அந்த மேய்ப்பன் தான் தெரியும் அந்த ஆடு வந்து நசல் பிடிச்சி போயிருக்கா, புஷ்டியாக இருக்கா, அதான் மேய்ப்பன் தான் தெரியும். அதனால் கர்த்தர் வந்து ஒன்றே ஒன்று சார், உங்கள் பிரச்சனையில் ஜெபம் பண்ண முடியாது தான், பயம் வந்துடும். ஆனாலும் சமாதானமாக இருக்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்கள். முடியலையா, சமாதானமே இல்லையா, ஃபோனை பண்ணுங்கள். ஜெபிக்கும்போது கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, சூழ்நிலையை மாற்றுவார். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தேன்னா, உன் பிரச்சனையில் ஜெபம் பண்ண பழகு. சரிங்களா? கலங்காத, திகையாத, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. ஜெபம் உபவாசம் இந்த ஒரு நாள் ஒரு வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த தகப்பனுக்கு சொன்னது போல தான், நீ விசுவாசியா மட்டும்தான் எதை பார்க்க முடியும்? தேவன் வாழ்க்கையில் இந்த வாரத்தை செய்ய போகிற மகிமையான காரியத்தை பார்க்க முடியும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏசப்பா இடத்துல வருகிற ஒரு முடியும் வெறுமையாக அனுப்புறதில்ல. அந்த தகப்பன் வந்தார், நன்மையை பெற்றுக்கொண்டு போனார். இன்றைக்கி நீங்களும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. அப்படி நாம் யாவரும் எழுந்து நின்று